எல்லோருக்கும் வணக்கம். நான் நரேன் விஸ்வநாதன். பிரியோ டிவி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய கனவு. சாதாரண மக்கள், ரோட்டோர இருக்கிற மக்கள் இருந்து பங்களாவில் இருக்கிற மக்கள் வரைக்கும், பெரிய பெரிய இடங்களில் உயர அடுக்கு மாளிகையில் வாழ்கிறவங்களை வரைக்கும் எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஜெயிப்பது, அடுத்த கட்டம் எப்படி போகிறது, அடுத்த கட்டம் எப்படி போவதுங்கிற எண்ணம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களில் நீங்களும் ஒன்றா இருக்கலாம். உங்களுக்கு வெற்றியை எப்படி உங்கள் வாசல் படிக்க கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றி சில உக்திகளை நம்ம பேசிக்கிட்டு போகிறோம். வாழ்க்கையில் ஜெயிப்பது என்பது நிச்சயம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படிங்கிற அந்த அடிப்படையை வச்சு நம்ம சில விஷயங்களை பேச போகிறோம். கண்டு கழியுங்கள். இன்றைக்கி நம்ம கான்ஃபிடென்ஸ் பில்ட் பண்ணுறத பற்றி நம்ம பேச போகிறோம். அது சம்பந்தமாக நம்ம எதை விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்கலாம், இதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். கான்ஃபிடென்ஸ் வந்ததுன்னா நம்மக்கிட்ட இருந்தது. கான்ஃபிடென்ஸ் என்ன? நம்பிக்கை. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை நம்மளுக்கு இருக்கும் பொழுது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம பழக்க வழக்கங்கள் மாறும். நம்ம ரொம்ப ரொம்ப கிளியராக இருப்போம். நம்ம மூமெண்ட் ரொம்ப கிளியராக இருக்கும். டைரக்ஷன் கிளியராக இருக்கும். சொன்ன நேரத்தில் சொன்ன இடத்துக்கு சரியாக போய் சேருவோம். கான்ஃபிடென்ஸ் இருந்தால். இல்லைன்னு சொன்னால் நம்ம 10 மணிக்கு வரோன்னு சொன்னால் 11 மணிக்கு போவோம். கேட்டால் டிராஃபிக் ஜாம்னு சொல்லுவோம், மழை பெஞ்சதுன்னுவோம், ஏதோ ஒரு காரணம் சொல்லுவோம். இந்த காரணம் சொல்லும்போது தெரிஞ்சிக்க வேண்டியதான். நீங்கள் உங்களை சுய பரிசோதனை படி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், பேசிக்காக நம்மளுக்கு தன்னம்பிக்கை இல்லாதனால தான் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொல்லுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரி, அப்படி தன்னம்பிக்கை எப்படி சார் வளர்த்துக்கிறது அப்படின்னா 2-3 வழிகள் இருக்குது. ஸோ வழியை நான் சொல்கிறேன். சுலபமாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு வழியை சொல்கிறேன். சின்ன சின்ன விஷயங்களை எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்கள் காலையில் உங்களுடைய ஆஃபீஸ்க்கோ காலேஜ்க்கோ டைமுக்கு போகிறத, இல்லை ஒரு மீட்டிங்க்கு டைமுக்கு போகிறதா இருந்தால் அதை டைமுக்கு போகிறதுக்கு ஆரம்பிங்க. கிளாஸில் உட்காந்துருக்கீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக என்ன சொல்கிறாங்கன்னு கவனிங்க. புரியுதோ இல்லையோ கவனிங்க. ஷோ அப் வெதர் வி அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட். புரியுதோ இல்லையோ நம்ம உட்காந்து கவனிக்க ஆரம்பிங்க. ஏன்னா நம்ம இந்த மொமெண்ட் நம்ம ஒரு இடத்துக்கு போய் நம்மளுடைய இன்டென்ஷனை காட்டினோம்னா, நம்மளுடைய நோக்கத்தை காட்டினோம்னா என்ன ஆகும்னு சொன்னால், நம்மளுடைய மூளை தயாராகும் விஷயங்களை கிரகிக்கிறதுக்கு. எப்படா முடியும், ஏதோ உளறிட்டு இருக்கான் உட்காந்துருப்போம் அப்படின்னு உட்காந்துருந்தோம்னா நம்மளுடைய இன்டென்ஷன் அங்கே இல்லாத பொழுது மூளை ரெடி ஆகாது. மூளை ஒரு அபாரமான ஒரு விஷயம். எல்லோரும் நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தணும்னு சொன்னால் அடிப்படையில் உங்களுக்கு ஃபோக்கஸும் இன்டென்ட்டும் தேவை. அப்போ இன்டென்ஷனலாக நீங்கள் ஒரு கிளாஸுக்கு போகும்பொழுதோ ஒரு மீட்டிங்கில் உட்காரும்பொழுதோ உங்கள் மூளை என்ன செய்யுதுன்னா கூர்த்திட்டப்படுது. உங்களுக்கே தெரியாமல் மூளை செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்யும். அலைன்மெண்ட் சரியாக கொண்டு வரும். அப்போ சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாடுங்க. உதாரணத்துக்கு யூபிஎஸ்சி பரீட்சை எழுதுவதாக இருக்கலாம், இல்லை ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறதா இருக்கலாம், ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் படிக்கிறதா இருக்கலாம், இல்லை ஒரு சிறு வியாபாரியாக இருக்கலாம், இல்லைனா பெரிய வியாபாரியாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன விஷயங்களை இருக்கக்கூடிய வெற்றியை கொண்டாட பழகுங்க. நான் ஸ்டேட்டில் நம்பர் 1 வந்தால் தான் நான் வெற்றியை கொண்டாடுவேன். நான் யூபிஎஸ்சி ரேங்க் இந்தியாவில் நம்பர் 1 வந்தால் தான் வெற்றியை கொண்டாடுவேன் அப்படிங்கிறத மாதிரி பர்ஃபெக்ஷனுக்கு போகக்கூடாது. பர்ஃபெக்ஷனுக்கு போனீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ் ரொம்ப பாதிக்கப்படும். நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்குவோம். ஐடியல் ஸ்டேட்டுக்கும் ரியல் ஸ்டேட்டுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது நம்மக்கிட்ட தொய்வு இருக்கும் பொழுது நம்மளுடைய தன்னம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக குறையும். அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் எடுங்க. அந்த விஷயங்களை நீங்கள் சரியாக செய்ய ஆரம்பிங்க. அது ரிசல்ட்டுக்கு போகாதீங்க, ப்ராசஸ்க்கு போங்க. எப்போவுமே ப்ராசஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் ரிசல்ட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த ப்ராசஸை முழு கவனத்தையும் நம்ம வைக்கணும். அடுத்த விஷயம், சரி, இந்த மாதிரி நடக்கும்போது நம்மளை சுற்றி மாற்றங்கள் ஏற்படும். என்ன மாற்றங்கள் ஏற்படும்னா, உங்கள் இடத்த நீங்கள் உட்காந்துருக்கிற டேபிள், உங்கள் ஆஃபீஸ், நீங்கள் பயன்படுத்துகிற உங்களுடைய வண்டி, உங்களுடைய காராக இருக்கலாம், உங்கள் பைக்காக இருக்கலாம், சுத்தமாக வைக்க ஆரம்பிப்பீங்க. அழகாக புக்ஸ் எல்லாம் அழகாக அடுக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்குவீங்க. ரம்மியமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கே தெரியாமல் பாருங்கள், எல்லாம் கலைஞ்சு கிடக்கிறத சரியாக அடுக்கி வைக்க ஆரம்பிப்பீங்க. சரியாக அடுக்கி வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் மூளை உங்களுடைய உங்களோட மூளையோட அலைன்மெண்ட் சரியாக ஆயிட்டுருக்குன்னு அர்த்தம்.
யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப குழப்பமான மனநிலைமை இருக்காங்களோ அவங்களெல்லாம் பாருங்கள், அவங்க பயன்படுத்த இடத்த பாருங்கள், ரொம்ப ரொம்ப கசமுசான்னு கிடக்கும். இது வந்து ஒரு இண்டிகேஷன். சரிங்களா? ஸோ 2வது வழி எப்படி கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணலாம்னு சொன்னால், ஏதோ ஒரு சின்ன கோர்ஸ் எடுத்துக்கோங்க. ஆன்லைனில் நிறைய கோர்ஸ் இருக்குது. நிறைய கம்பெனிஸ் வந்து ஃப்ரீ கோர்சஸ் கொடுக்குறாங்க. ஒரு கோர்ஸ் எடுங்க, கோர்ஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக படித்து முடிங்க. பரீட்சை எழுதுங்க, பாஸோ ஃபெயிலோ பரீட்சை எழுதுங்க. இப்போ என்ன ஆகும்னா, உங்கள் மூளையை வந்து நீங்கள் அலைன் பண்ணுறீங்க. இது வெற்றிக்காக கூர்த்திட்டுறீங்க. சரியா? 3வது விஷயம் என்னன்னு சொன்னால், 3வது வழி என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த 2 வழியும் நீங்கள் கலந்து கூட செய்ய முடியும். சின்ன சின்ன விஷயங்களை கொண்டாடுறது, ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ச்சியாக செய்கிறது. தொடர்ச்சியாக செய்கிற விஷயத்துக்கு பவர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ரொம்ப பேர் தோக்கிறதுக்கு காரணமே தொடர்ச்சியின்மையை தான் காரணம். இன்கன்சிஸ்டன்சி தான் காரணம். ஸோ இந்த 3 விஷயங்களும் நீங்கள் வந்து 3 ஸ்ட்ராட்டஜியில் ஏதோ ஒன்று நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னு சொன்னால், இன்றைக்கோ நாளைக்கோ வெற்றி நிச்சயம். ஆனால் நீங்கள் செய்கிறதா இருந்தால் கன்சிஸ்டண்ட்டாக செய்யணும், தொடர்ச்சியாக செய்யணும். 3 சி முக்கியம் லைஃப்பில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு. மொதல் சி ஆக முக்கியமான சி, எழுத்தில் சி இருக்குல்ல, ஏபிசி இருக்குல்ல, அந்த சி சொல்கிறேன். மொதல் சி வந்து உங்களுடைய தைரியம், கரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. தைரியம் இல்லாதவன் எதையுமே சாதிக்க முடியாது. தைரியம் அடிப்படையில் தைரியம் இருக்கணும். ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஆட போகிறீங்கன்னா, கிரிக்கெட் மேட்ச்சுக்கு போய் பேட்டை பிடிச்சி நிற்கிறதுக்கு தைரியம் வேணும் இல்லைங்களா? ஸோ கரேஜ் முக்கியம். கரேஜ் இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக அதுலேருந்து இங்கே கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ண முடியும். ஏன்னா கரேஜ் மூலமாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்? ஒன்று ஜெயிச்சிருப்பீங்க, இல்லைனா தோற்றுருப்பீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் பேட்டிங் ஆட போகிறீங்க ஒரு மேட்ச்சில், இல்லை ஒரு புதுசாக ஒன்று சமைக்க போகிறீங்க, தைரியமாக பண்ணி பார்ப்போன்னு போகிறீங்க. ஒன்று பேட்டிங் நல்லா ஆடிருப்பீங்க, இல்லைனா அவுட் ஆகிருப்பீங்க. ஒன்று நல்லா சமைச்சிருப்பீங்க, இல்லைனா கெடுத்து வச்சுருப்பீங்க இல்லைங்களா? நல்லா பேட்டிங் ஆடினா உங்களுக்கு தன்னம்பிக்கை வரும். பரவாயில்ல நம்ம ஆடுறோமே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். அப்படியே நீங்கள் அது சரியாக பேட்டிங் ஆடாமல் நீங்கள் சீக்கிரமாக அவுட் ஆகிட்டிங்கன்னா, நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்ற அனுபவம் வரும். அனுபவம் மூலமாக தன்னம்பிக்கை வரும். வெற்றி மூலமாக தன்னம்பிக்கை வரும். ஸோ எது அடிப்படை? தைரியம் அடிப்படை. நம்ம ரொம்ப பேர் சாதாரண வாழ்க்கை வாழ்கிறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? தைரியமின்மை தான் காரணம். சரி, தைரியமின்மை ஏன் வருது அப்படின்னு சொன்னால், ஓவர் சென்சிட்டிவிட்டி. யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ, நம்மளை குறை சொல்லிடுவாங்களோ, நம்மளை சுற்றி ஒரு 10 பேரை வச்சுருப்போம் ஆடியன்ஸாக. நம்ம வாழ்க்கைக்கு அவங்க தான் ஸ்பெக்டேட்டர்ஸ். ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஆடினா கிரவுண்டில் ஒரு 20,000 30,000 பேரும் உட்காந்துருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு ஒரு 10 பேர் வச்சுருப்போம் ஸ்பெக்டேட்டர்ஸாக. அது நம்ம 4 நண்பர்களாக இருப்பாங்க, அப்பா அம்மா இருப்பாங்க, அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க. நீங்கள் யாரெல்லாம் வந்து ஒரு ஹை லெவலில் வச்சுருக்கீங்களோ அவங்கெல்லாம் அவங்க ஸ்பெக்டேட்டர்ஸாக வச்சுருப்பீங்க. இவங்களுக்காக நீங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீங்க. ஏன்னா அவங்க எதாவது சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனையாக போயிடுமே. எப்போ நீங்கள் உங்கள் வட்டத்தை சுருக்குறீங்களோ கண்டிப்பாக தைரியம் உங்களுக்கு வராது. அதனால் உங்களுடைய வட்டத்தை விரிவாக்குங்க. எப்படி விரிவாக்குறது? யார் என்ன சொன்னாலும் நான் சரியான வேலை செய்யும் பொழுது, யார் என்ன மாதிரி குறை சொன்னாலும் நான் அதை பொருட்படுத்த போவதில்லை அப்படின்னு நம்ம எப்போ முடிவெடுக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு தைரியம் வந்து நம்மளுக்கு வந்துடும். தைரியம் மூலமாக என்ன வரும்? கான்ஃபிடென்ஸ்ன்ற தன்னம்பிக்கை வரும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸுங்கிற தன்னம்பிக்கை வரும். இது ரெண்டையும் எப்படி தக்க வச்சுக்கிறது? கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். கன்சிஸ்டண்ட்டாக என்ன? தொடர்ந்து செய்யணும் ஒரு வேலையை. தொடர்ந்து செய்யணும். ஜிம்முக்கு போகிறீங்களா? தொடர்ந்து போங்க. சார் ஒரு நாள் போனேன் சார், 10 செட்டு அடிச்சுட்டு வந்தேன் சார், 10 செட்டு பார்பெல் பண்ணேன், 10 செட்டு பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணேன். அடுத்த நாள் போனேன் சார், ஒரே உடம்பு வலி. நான் என்ன பண்ணேன்னா அடுத்த நாள் ஒரு 2 நாள் கேப் விட்டேன் சார், ஒரு வாரம் கேப் ஆயிடுச்சு. அவர் ட்ரெயினர் சொன்னார், நீங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க பிரதர்னு சொன்னார் சார். ஒரு வாரம் போக போயிட்டேன் சார். அது கிடையாது கன்சிஸ்டன்சி. 10 செட் அடிக்கிறீங்களா, அடுத்த நாள் வந்து உங்களால் பண்ண முடியலாம் பரவாயில்ல, ஷூ மாட்டிட்டு போய் ஜிம்லேயே போய் உட்காருங்க. கன்சிஸ்டன்சி. சரியா? போய் 2 செட் அடிங்க. கன்சிஸ்டன்சி. வேறு ஒர்க் அவுட் பண்ணுங்க, அந்த வைபை கொண்டு வாங்க. இதுதான் கன்சிஸ்டன்சின்னு சொல்கிறாங்க. அப்போ 3 விஷயங்கள். எது? முதல்ல கரேஜ், 2வது கான்ஃபிடென்ஸ், 3வது கன்சிஸ்டன்சி. இந்த 3த்தையும் யார் வந்து தொடர்ந்து வாழ்க்கையில்
கடைப்பிடிக்கிறாங்களோ, நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் இதுவரைக்கும் எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வெற்றி உங்கள் வாசல் படி வந்து நிற்கும் அப்படிங்கிற எந்த ஒரு ஐயமும் கிடையாதுன்னு நம்ம சொல்லலாம். இப்போ நிறைய தொழில் முனைவர்கள் நீங்கள் பார்க்கலாம். உதாரணத்துக்கு பில் கேட்ஸ் எடுத்துக்கோங்க. அவர் வந்து மைக்ரோசாஃப்டுடைய ஓனர். உங்களுக்கு தெரியும். பில் கேட்ஸ் தெரியாத ஆளுங்க ரொம்ப கருவு உலகத்தில். ஏன்னா அவர் ஏற்படுத்தின தாக்கம் அப்படி. நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுற விண்டோஸ், விண்டோஸில் இருக்கக்கூடிய வேர்ட், பவர் பாயிண்ட், எக்ஸல் எல்லாத்துக்கும் காரணக்கர்த்தா பில் கேட்ஸ். ஆரம்பத்தில் பர்சனல் கம்ப்யூட்டர் கொண்டு போய் உலகம் ஃபுல்லாக எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு அவர் சொன்ன ஐடியாவுக்கு அவருடைய காம்படிட்டரான ஐபிஎம் என்ன சொல்லிச்சுன்னா, மிஞ்சி போனால் ஒரு 5 கம்ப்யூட்டர் விற்கும்னு சொல்லிச்சு. ஆனால் பில்கேட்ஸ் என்ன பண்ணார்? அவருடைய தைரியம் என்ன பண்ணுச்சு? இல்லை, நீங்கள் சொல்ல தவறு, உலகம் ஃபுல்லாக வாங்குவாங்கன்னு சொல்லி அதற்கேற்ற சில முறைகளை செஞ்சார், வழிமுறைகளை கடைப்பிடிச்சார். இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், உலக பணக்காரர்களில் மிக முக்கியமானவர் பில்கேட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சாதாரண ஜார்க்கண்ட்லேருந்து வந்து ராஞ்சிங்கிற ஒரு இடத்துலேருந்து வந்து இன்றைக்கி இந்தியன் கிரிக்கெட்டையே சரித்திர படைக்க வச்ச தோனி பற்றி உங்களுக்கு தெரியும். என்ன ஆரம்பத்தில் தைரியம், யாராக இருந்தாலும் இறங்கி அடிப்பேன்னு சொல்கிற தைரியம். சேவாக எடுத்துக்குங்க. போலர் யார் வேணா இருக்கலாம், எனக்கு போலரை பற்றி கவலை இல்லை, போடுற பந்தை பற்றி தான் கவலை. நான் அடிக்க வேண்டிய இடத்துல போட்டால் கண்டிப்பாக அடிப்பேன்னு சொன்னவர் சேவாக். உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி தெரியாத ஆள் கிடையாது. நிமிஷங்களில் பணத்தை குவிக்கிறாரு. எப்படி? அடிப்படை என்ன? தைரியம். சுனில் காவஸ்கர் ஹெல்மெட்டே இல்லாத காலத்தில் வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்ஸை பார்த்து அசராம நின்று ஆடினவர். ஜோயல் கார்னர்னு ஒருத்தர் இருக்கார், 7 அடி 6 அங்குலம் ஒசரம். அவர் கையை தூக்கிட்டு வந்தால் இன்னும் 2 அடி மேலேருந்து வரும். பந்து தலையில் பட்டால் தலை செதறிடும் சூழ்நிலை. அப்போ வந்து இந்த பவுன்சருக்கு அளவு இல்லை, எவ்வளோ வேணால் போடலாம், ஒரு 6 பாலும் பவுன்சர் போடலாம். அப்போ ஹெல்மெட்டே இல்லாமல் நின்று ஆடினவர் சுனில் காவஸ்கர். இன்றைக்கி அவர் உலகம் போற்றும் அளவுக்கு வாழ்கிறாரு. யார் எந்த நேரத்தில் சரியான விஷயத்தில் தைரியத்தை வெளிப்படுத்துகிறாங்களோ அவங்கள உலகம் என்றைக்குமே தூக்கி வச்சு கொண்டாடுறதில்ல, தவறுனதே கிடையாது அப்படிங்கிறது நிச்சயம். இது சம்பந்தமாக இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். அடுத்தடுத்த வாரங்களில் இதை பற்றி நம்ம பேசுவோம். உங்களுடைய பங்களிப்புக்கு மிக்க நன்றி. வணக்கம்.